அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கஞ்சா கடத்தல் மற்றும் தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்தும் வேலைகளில் பாகிஸ்தானிலிருந்து தாவூத் இப்ராஹிம் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்றும் அவன்தான் மும்பையில் தீவிரவாதத்தை தலைமையேற்று நடத்தியதாக ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரி ரஷ்யாவை தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. லஷ்கர்-இ தொய்பாவின் இன்னொரு முகமான ஜமாத் உல் தாவா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக பாகிஸ்தானை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் இந்தியா முறையிட்டதன் எதிரொலியாக அந்த அமைப்பை தடை செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஐநாவுக்கான பாகிஸ்தான் தூதர் அப்துல்லா உசேன் கரூன் கூறுகையில், ஜமாத் உல் தாவா அமைப்பை பாகிஸ்தான் அரசு தடை செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் எமது அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், பாகிஸ்தானில் எத்தனை இயக்கங்களை தடை செய்தாலும் அது ஏயிலிருந்து இசட் என்ற வார்த்தைகளில் பல இயக்கங்கள் தொடங்கி கொண்டிருக்கும் என்பதே உண்மை என்று அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பல எம்பிக்கள் தீவிரவாதம் எங்கிருந்து உருவாகிறது, அது எந்த வழியாக மற்ற நாடுகளுக்கு பரவுகிறது, மீண்டும் அவை எங்கு செல்கிறது என்றால் அவர்கள் அனைவரும் கூறும் ஒரே வார்த்தை பாகிஸ்தான் தான் என்றும், இதற்கு தற்போது அமெரிக்கா ஒரு புது ஃபார்முலாவை ஏற்படுத்தியிருப்பதாகவும், மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் வற்புறுத்தலின் பேரிலே பாகிஸ்தான் தற்போது கடுமையான நடவடிக்கைகளை அங்கு எடுத்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வந்தவுடன் பத்திரிகையாளர்களை பார்த்து கையசைத்தார். அதன் பின்பே நாடாளுமன்றத்திற்குள் உள்வளாகத்திற்கு சென்றதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் இந்த ஆண்டின் கடைசி தொடருமான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. இதில் முன்னாள் பிரதமர் VP சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டதாக சபாநாயகர் திரு சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் கூறியதாக டெல்லியில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை உறுப்பினர் முனைவர் ஹாசன் ஹரியானாவில் பாலவால் அருகே இன்று அதிகாலை சாலை விபத்தில் பலியானார். முனைவர் ஹாசன் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஜூலை 22 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் நாளை மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்யப் போவதாகவும், சிதம்பரம் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது விவாதம் நடைபெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி இந்த கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்ததாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற திரு சீராதீப் அவர்கள் 3வது முறையாக டெல்லி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று மிசோரம் மாநிலத்தில் திரு லால் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று ஓடும் பஸ்ஸில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் உள்ள டீசல் டேங்கர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், இதில் 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஒரு மர்ம கடிதம் அவரது வீட்டுக்கு வந்துள்ளதாகவும், அது எழும்பூரிலிருந்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டதிலிருந்தும் அந்த கடிதத்தில் எழும்பூர் ரஜினிகண்ணன் என்பது எழுதியதாக காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டன் நாடாளுமன்ற பிரபுக்கள் அவையில் துணைத் தலைவராக அந்நாட்டில் வசிக்கும் இந்திய தொழிலதிபர் சுவராஜ் பால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் இந்த பதவிக்கு வரும் முதல் ஆசிய இனத்தை சேர்ந்தவர் என்ற பெருமை யுவராஜ் பாலுக்கு கிடைத்திருக்கிறது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பலர் பிரிட்டனில் அமைச்சராக பதவி வகித்திருந்தாலும் பிரபுக்கள் அவையில் துணைத் தலைவர் பதவிக்கு இதுவரை யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடக்க இருக்கும் மனித உரிமைகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தானின் மனித உரிமை கழகத்தின் சார்பாக அன்சர் புரானி அவர்கள் இந்தியா வர இருப்பதாகவும், அவர் புதன் அன்று இந்தியா வர உள்ளதாகவும் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளிடையே உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் பட்டினி அதிகரித்திருப்பதாகவும்,
உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த ஆண்டில் மட்டும் கூடுதலாக 4 கோடி பேர் பசிக்கொடுமைக்கு உள்ளாகியிருப்பதாகவும் ஐநா மன்றத்தின் உணவு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இவர்களையும் சேர்த்து இன்றைய நிலவரப்படி உலக அளவில் 96 கோடி பேர் தேவையான அளவு உணவை உட்கொள்ள முடியாமல் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கிளிநொச்சி அருகே இன்று புலிகளுக்கும் ராணுவத்திற்கும் கடும் மோதல் நிகழ்ந்தது. இதில் ராணுவ தரப்பில் 40 பேர் உயிரிழந்ததாக புலிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கையின் அதிபர் திரு ராஜபக்சே அவர்கள் ராணுவத்திற்காக 18,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாகவும் இது உலக நாடுகளுக்கிடையே ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க கூட்டுப்படையினர் தவறுதலாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 6 போலீஸ்காரர்களை சுட்டுவிட்டதாகவும் அவர்கள் இறந்துவிட்டதாகவும் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் நடக்க இருக்கின்ற இங்கிலாந்து இந்திய கிரிக்கெட் அணிகளுக்கான கோப்பை RBS கோப்பை அறிமுக விழா இன்று சென்னையில் நடந்தது. அந்த 2 கோப்பைகளையும் 2 அணிகளின் கேப்டன்கள் பெற்றுக்கொண்டதை படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 10 டிசம்பர் 2008க்கான சேட்டலைட் படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். பிற்பகல் 1:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் வட மாவட்டங்கள் தமிழகத்தில், மத்திய மாவட்டங்கள் தமிழகத்தில் மேகங்கள் இல்லாததும், தென் மாவட்டம் கன்னியாகுமரி அருகில் சில மேகங்கள் இருப்பதையும் காணலாம். ஸ்ரீலங்கா மற்றும் வங்கக்கடலில் மேகங்கள் சூழ்ந்து வந்து கொண்டிருப்பதையும் இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.